Question number 5 பாருங்க. Find 6 rational numbers between 3 and 4. So 3க்கும் 4க்கும் நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா 6 ரேஷனல் நம்பர் எழுதணும். ஸோ 6 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறதால இது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை விட ஒரு நம்பர் அதிகமாக நான் என்ன பண்ண போகிறேன் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறேன் ரெண்டு நம்பர்லேயுமே. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து இப்போ எனக்கு 10 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்கன்னா நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ 3 7s are 21/7, 4 7s are 28/7. ஸோ எனக்கு 21/7 அதுக்கப்புறமா வந்து 28/7 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 21/7னா 22/7, 23/7, 24/7, 25/7, 26/7, 27/7. ஸோ நம்ம 6 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை விட அதிகமாக ஒரு நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் 6 நம்பர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து 10 நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12 நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா 13ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எத்தனை கேட்டாலும் அதை விட ஒரு நம்பர் மல்டிப்ளை எக்ஸ்ட்ரா சேர்த்து ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 2/3 அண்ட் 3/5. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதணும். ஸோ 2/5 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 3/5 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 5 ரேஷனல் நம்பர்ஸ்ன்றதால நான் என்ன பண்ணுறேன் இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கோங்க. ஸோ 2 6 are 12/30, இங்கே 3 6 are 18/30. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எழுதிக்கலாம். 13/30, 14/30, 15/30, 16/30, 17/30. ஸோ 1 2 3 4 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ எத்தனை கேட்டாலும் நம்ம அதை விட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே 7th சம் பாருங்கள். ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/6 அண்ட் 2/5. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டினாமினேட்டர் சேமாக மாற்றிக்கோங்க, எல்சிஎம் கண்டுபிடிச்சி. ஸோ 6க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இங்கே காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ காமன் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் எல்சிஎம். ஸோ 1/6னா இது வந்து 30 வரணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 டிவைடட் பை 6 5s are 30. இங்கே அந்த மாதிரி 2/5னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 6 are 30 வரும். அப்போ மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 6 are 12. ஸோ 5/30, இங்கே 12/30. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து நான் பார்த்திங்கன்னா நம்ம 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதணும். ஸோ அப்போது 6/30, 7/30, 8/30, 9/30, 10/30. ஸோ 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 5 ரேஷனல் நம்பர்ஸ் நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நம்ம எழுதலாம். 11/30 எழுதலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா இதை இன்னும் இந்த 5/30, 12/30 இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ரேஷனல் நம்பர் வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8 பாருங்கள். இஃப் x/3 + x/5 x/3 + x/5 equal to 16/15. ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர் x. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது x/3 + x/5 equal to 16/15. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை நம்ம அடிஷன் சம் போடுற மாதிரி தான். எல்சிஎம் கண்டுபிடிச்சி காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் 15 தான் வரும். பட் இது சிம்பிளாக வந்து 3 × 5 15, 5 × x, இந்த இடத்துல 5x, இங்கே எக்ஸுக்கு இதை மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ 3x equal to 16/15. ஸோ 5x + 3xனால் வந்து பார்த்திங்கன்னா 8x/15 equal to 16/15. ஸோ இங்கேயும் கீழே 15 இருக்குது, இங்கேயும் கீழே 15 இருக்குது, கட் பண்ணிக்கோங்க. ஸோ 8x equal to 16. அப்போ x equal to 16/8. 180 is 8, 2 8s are 16. ஸோ x equal to 2. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 8th கொஷினுக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 9 பாருங்கள். லெட் A and B
be two non-zero rational numbers. ஸோ ஏவும் பியும் வந்து பார்த்திங்கன்னா non-zero rational number, ஜீரோ இல்லாத rational number such that a plus 1 by b equal to 0 without assigning any numerical value. ஸோ எந்த numerical வேல்யூவும் அசைன் பண்ணாமல் determine ab is positive or negative. ஸோ ஏபி வந்து பார்த்திங்கன்னா ஏபி மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏ ப்ளஸ் 1 by b which is equal to 0. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து நான் ஜீரோ ரேஷ்னல் நம்பர். ஸோ நான் ஜீரோ ரேஷ்னல் நம்பர்னால் ஏவும் வந்து நாட் ஈக்குவல் டு 0, பியும் நாட் ஈக்குவல் டு 0, பட் ஏ ப்ளஸ் 1 by b ஈக்குவல் டு 0 வருதுன்னா கண்டிப்பாக வந்து இதில் ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்தால் தான் இப்போ 5 மைனஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்பர் பாசிட்டிவ் இன்னொரு நம்பர் நெகட்டிவ் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா 0 வரும். அப்போ ஏபியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னும் போது நெகட்டிவில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஏபியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் மைனஸில் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூலாம் அங்கே அசியூம் பண்ண சொல்லலை, நம்ம இதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ இது சிம்பிளாக போடலாம். ஏ ப்ளஸ் 1 by b ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into b வந்து b. ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏபி ப்ளஸ் இங்கே பண்ணிங்கன்னா 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏபி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, ஸோ இந்த b அங்கே எடுத்துகிட்டு வந்திங்கன்னா 0 into b. So AB plus 1 equal to 0. So A into B equal to minus 1. அப்போ AB ஓட வேல்யூ வந்து என்ன வரும்? minus 1. ஸோ அப்போ AB is negative. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 9க்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 10லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.